இன்று திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற உள்ளது. இதன் சிறப்புகள் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழா அதன் வரலாற்று சிறப்புமிக்க மைல் கற்களையும் முக்கிய தலைவர்களின் பங்களிப்புகளையும் கொண்டாடும் ஒரு நிகழ்வாகும். 75 ஆண்டுகளை கடந்து நடைபோட்டு வரும் திமுகவை 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா தோற்றுவித்தார். தொடக்கத்தில் தனது ஆசானான பெரியாரை போற்றும் வகையில் கட்சிக்கு தலைவரை அண்ணா நியமிக்கவில்லை. பொதுச் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர் பொறுப்புகள் மட்டுமே இருந்தன. அதுவரை தேர்தலில் போட்டியிடாமல் இருந்த திமுக 1957ஆம் ஆண்டில் ஒரு அரசியல் கட்சியாக தேர்தலில் களமிறங்கியது. முதல் தேர்தலிலேயே 15 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்த திமுக 1967ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆட்சி அமைத்தது. கட்சியின் 18 ஆண்டுகால வளர்ச்சிக்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது அண்ணா முதல்வரானார். 1969ஆம் ஆண்டில் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கட்சியின் தலைவராக மு. கருணாநிதி பொறுப்பேற்றார். 1974ஆம் ஆண்டு திமுகவின் வெள்ளி விழா ஆண்டை குறிக்கும் வகையில் முப்பெரும் விழாவை கருணாநிதி அறிமுகப்படுத்தினார். பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள் மற்றும் திமுக தொடங்கிய நாள் ஆகிய 3 முக்கிய நாட்களை ஒருங்கிணைத்து கொண்டாடப்பட்டது. இந்த முதல் முப்பெரும் விழா சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. அப்பொழுது திமுக ஆட்சியில் இருந்தது. 1985ஆம் ஆண்டில் முப்பெரும் விழாவில் பெரியார், அண்ணா, கலைஞர் பெயர்களில் விருதுகளை வழங்க கருணாநிதி திட்டமிட்டார். 1999ஆம் ஆண்டில் திமுகவின் பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது. அப்போது மு. கருணாநிதி தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார். அண்ணா அறிவாலயத்தில் நடந்த விழாவில் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலும் விருது அறிமுகப்படுத்தப்பட்டது. 2018ஆம் ஆண்டில் திமுக தலைவராக மு. க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு முப்பெரும் விழாவில் பேராசிரியர் அன்பழகன் பெயரிலும் விருது அறிவிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் திமுகவின் பவள விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது. அப்போது மு. க. ஸ்டாலின் பெயரிலும் விருது அறிவிக்கப்பட்டது. 2024 அக்டோபர் 21ஆம் தேதி மறைந்த முரசொலி செல்வம் படத்திறப்பு விழாவில் முரசொலி செல்வம் பெயரில் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு விருது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி இந்த ஆண்டு அந்த விருது மூத்த பத்திரிகையாளர் A.S. பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்படுகிறது. திமுகவின் வெள்ளி விழா ஆண்டான 1974, பொன்விழா ஆண்டான 1999 மற்றும் பவள விழா ஆண்டான 2024 ஆகிய 3 முக்கிய மைல் கற்களிலும் கட்சி ஆட்சியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. கரூரில் இன்று மாலை நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறும் நிலையில் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.